நாள்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதாவது பாஸ்கா விழா துவங்கி 50வது நாளிலே இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை கொண்டாடுவாங்க. ஏனென்றால் அது பாத்தீங்கன்னா வார்கோதுமையினுடைய அறுவடையினுடைய திருநாளாகவும் இருக்கு. இந்த பாஸ்கா விழாவுக்காக உலகமெங்கும் இருந்த மக்கள், குறிப்பாக 12 நாடுகளுக்கு மேல இருந்த மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, எருசலேம்ல தங்கி இருந்து அங்கே இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவாங்க. அறுவடை முடிந்திருக்கும். இந்த அறுவடை முடிந்த பிறகு இவங்க என்ன செய்வாங்க, கோதுமைகளை ஏற்றுக்கொண்டு அவங்க நாட்டுக்கு பிசினஸ்க்காக போயிடுவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு, விண்ணேற்றம் அடைந்த பிறகு 12 சீடர்களா இருந்த சீடர் வட்டம் 120 மாறி போகுது. இப்போ 120 பேர் ஒன்றாக ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறாங்க. அந்த இடத்துல தூய ஆவியார் அங்கே அருளப்படுகிறார். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, பல மொழிகளை பேசுறாங்க. இந்த கலிலேய மீனவர்களுக்கு வேற மொழி தெரியாது. ஆனால் இவர்கள் கிரேக்கம் பேசுறாங்க, எபிரேயம் பேசுறாங்க. அங்க கூடியிருந்த மற்ற மக்களுடைய 12 நாடுகளுக்கு மேலே உள்ள மக்களுடைய மொழிகளை இவங்க பேசுறாங்க. அதாவது அவங்க பேசினது மக்களுக்கு புரிந்தது. பாபேல் கோபுர நிகழ்வு நமக்கு தெரிகிறது. பாபேல் கோபுர நிகழ்வுல பாத்தீங்கன்னா அங்க மக்கள், அங்க இருந்தவர்கள் பேசினார்கள், பல தரப்பட்ட மொழிகளை பேசி, ஆனால் அங்க கூடியிருந்தவர்களுக்கு புரியல. ஆனால் இங்கே பேசினது புரிந்தது. ஆவியார் திருச்சபைக்கு அருளப்பட்டார். இந்த 120 சீடர்களும் இயேசுவுக்காக வல்லமையாய் அவர்கள் செயல்பட ஆரம்பித்தாங்க. பரிசுத்த ஆவியாலே ஆண்டவர் பிறந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மோடு என்றென்று உடனிருப்பதற்காக தேற்றவாளராக தூய ஆவியாரை இந்த பெந்தேகோஸ்தே காலம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே சகல நாட்களில் நம்மோடு இருந்து நம்மை தேற்றுகிறவராக, நம்மை வழி நடத்துகிறவராக பரிசுத்த ஆவியார் இருக்கிறார். ஆகவே இந்த மகிழ்ச்சியிலே தூய ஆவியாருடைய பலனை கொண்டு நாம் வாழ்விலை செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த நாளை துவங்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நாள் ஆசீர்வாதமா அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன்.